வணக்கம். நான் உங்கள் நண்பன் புதுயுகம் போட்டித் தேர்வர்களின் துணைவன். தேசிய மறுமலர்ச்சியில் அடுத்ததை பார்க்க போகிறது பண்டிட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர் பயங்கரமான ஒரு எஜுகேட்டர், ஹியூமனிஸ்ட் அண்ட் சோசியல் ரெஃபார்மர். பயங்கரமான ஒரு புரட்சிகரவாதி மட்டும் இல்லாமல் சமூக சீர்திருத்தவாதி. இவர் பிறந்தது 1820 மிட்னாப்பூர், வெஸ்ட் பெங்காலில் தான் பிறந்தது. இவருக்கு பெங்காலி மொழியில் பயங்கரமான விருப்பம். அதனால தான் இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, இவருக்கு இன்னொரு டைட்டிலும் கூட இருக்குது. பயனியர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. பயனியர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ், அதாவது நவீன வங்காள உரைநடையின் தந்தை அல்லது முன்னோடி அப்படின்னா அது இவர் தான். சரியா? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். சரி, இவர் நிறையா பெண்களுக்கான பள்ளிகளை தொடங்கினார். ஏன்னா இவரோட நோக்கமே என்ன அப்படின்னா, பெண்கள் எல்லாரும் மேம்படணும் அப்படிங்கிறது தான். அதற்காகத்தான் ஜேடி பெத்யூன் அப்படிங்கிற உதவி பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பெத்யூன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கியிருந்தாங்க. இதுவும் முக்கியமாக யாருக்கானது அப்படின்னா பெண்களுக்கான பள்ளிகள் தான். மெட்ரோபாலிட்டன் இன்ஸ்டிடியூஷன் இன் கல்கட்டா, அதாவது எல்லாமே படிப்பதற்கான ஒரு கழகம், ஒரு அமைப்பு தான். சரியா? இவர் எதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணார் அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். சைல்டு மேரேஜ் இருக்கவே கூடாது அப்படின்னாரு. குழந்தை திருமணம் கூடவே கூடாது. அப்புறம் இவர் எதுக்கு ஃபேவர் பண்ணார் அப்படின்னா, விதோ ரீமேரேஜ், விதவைகளுக்கு கண்டிப்பாக மறுமணம் புரியணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்குதானா? விதோ ரீமேரேஜ் ரெஃபார்ம் ஆக்ட், விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது 1856 கொண்டு வரப்பட்டது லார்ட் டலூசி பீரியடில். சரி, இவரோட எய்மே என்ன? சைல்டு மேரேஜ் இருக்கக்கூடாது, விதோ ரீமேரேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். எதனால் சைல்டு மேரேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் சின்ன வயதிலே திருமணம் முடிச்சு வச்சுருந்துருக்காங்க. அப்போது இதுக்காகத்தான் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது. ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட், அதாவது திருமண உச்ச வயது வரம்பு சட்டம் அப்படின்னு ஒன்று 1860. இந்த சட்டத்தில் திருமண வயதை உயர்த்திருந்தாங்க பெண்களுக்கு. எவ்வளவு இருந்தது அப்படின்னா 10 years. இது லேட்டராக 1891 12 வயதாக மாறிச்சு. 1925 13 வயதாக மாறிச்சு. அப்போது சின்ன வயசுலேயே ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வச்சாச்சு. ஒரு வேளை அது விதவை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்நாள் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் சதி அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது, உடன்கட்டை ஏறும் பழக்கம். இதனால தான் இந்த சைல்டு மேரேஜே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பயங்கரமாக போராடி இருந்தார். அவர் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த விதோ ரீமேரேஜ் ரெஃபார்ம் ஆக்ட், அப்புறம் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட். இவரோட மிகப்பெரிய சப்போர்ட் எதுக்கு இருந்தது அப்படின்னா, ஒன்று இந்த சமூக சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் கல்விக்கு இவரோட பணி மிகப்பெரிய அளவில் இருந்தது. இன்னொன்று, இவருமே எதை நம்பியிருந்தார் அப்படின்னா, நம்மளோட ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸை மட்டும்தான் நம்பியிருந்தார். அதே மாதிரி சான்ஸ்கிரிட் கல்லூரியில் பிரின்சிபலாகவும் இருந்தவர் தான் நம்ம ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் கல்வியில் அதிக நாட்டம் கொண்டு இருந்ததுனால தான் இவருக்கான டைட்டில் வித்யா சாகர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இருக்குது. சரிங்களா? அடுத்து முக்கியமான நபர் ஜோதிபா பூலே, அதாவது ஜோதிராவ் பூலே இல்லைனா ஜோதிபா பூலே. இது எல்லாமே ஒரு ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்டில் வரக்கூடிய சப்டைட்டில்ஸ் தான் இதெல்லாம். இவர் ஒரு ஆன்டி கேஸ்ட் லீடர் தான். இவர் பிறந்தது எல்லாமே ஒரு லோ கேஸ்ட் ஃபேமிலி, மகாராஷ்டிராவில் பிறந்தார். இங்கே ரொம்ப காலகட்டங்களாகவே இங்கே ஜாதிக்கான பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இங்கே ஏதோ ஒரு உயர் ஜாதின்னு ஒன்று இருக்குது, அது கீழே ஒரு தாழ்ந்த ஜாதின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? அதே மாதிரி அங்கே டாமினேஷன் அப்படிங்கிறது எது இருந்ததுன்னா, பிராமணிக்கல் சுப்ரமேசி அப்படிங்கிறது, அதாவது பிராமணர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலகட்டம். இவர் அதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு தன்னால் முடிஞ்ச போராட்டங்களையும் பண்ணினார். அவர் தொடங்கின ஒரு முக்கியமான அமைப்பு தான் சத்யோ சதக் சமாஜ் அப்படிங்கிறது 1873 இதுவும் இதுக்கு ஜாதிய ரீதியான அமைப்புகளை எதிர்ப்பதற்கு தான் தொடங்கப்பட்டது சத்யோ சதக் சமாஜ் அப்படிங்கிறது. இதோட முக்கியமான நோக்கமே, இந்த அமைப்புக்கு இன்னொன்று பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ட்ரூத் சீக்கர்ஸ் அசோசியேஷன், உண்மை விளம்புவோர் சங்கம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரூத் சீக்கர்ஸ் அசோசியேஷன். அதே மாதிரி இவரும் விதோ ரீமேரேஜுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார்.
அதே மாதிரி பெண்களுக்கான கல்விக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிடுறாரு. ஒன்று எஜுகேஷன் ஃபார் விமன், இன்னொன்று விதோரி மேரேஜ். இது ரெண்டுமே தீவிரமாக வலியுறுத்தினாலும் நம்ம ஜோதிராவை போலே. இவங்களோட ஒய்ஃப் தான் இந்தியாவிலே முதலாக ஃபர்ஸ்ட் டீச்சர் யாருன்னு கேட்டால் அது சாவித்ரிபாய் பூலே. தொடங்கப்பட்ட பள்ளி தான் 1851 முதல்ல கேர்ள்ஸ் ஸ்கூல் தொடங்கினது பூனாவில் 1851. அதற்கப்புறம் 1852 அன்டச்சபிள்ஸ் தீண்டத்தகாதவர்களுக்கான பள்ளியும் தொடங்கப்பட்டது 1852. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜோதிராவ் பூலேவுக்கு மகாத்மா அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குது. அதாவது நம்ம காந்திக்கும் மகாத்மா அப்படிங்கிற டைட்டில் இருக்குது. ஆனால் காந்திக்கு முன்னாடியே இந்த மகாத்மா அப்படிங்கிற டைட்டில் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஜோதிராவ் பூலேக்கு. அந்த டைட்டிலை கொடுத்தது யார் அப்படின்னா வித்தல் ராவோ கிருஷ்ணாஜி வண்டேக்கர். வித்தல் ராவோ கிருஷ்ணாஜி வண்டேக்கர். ஓகேவா? இந்த 1873 சத்யோசதக் சமாஜ் அப்படிங்கிறதையும் தொடங்கியிருக்கிறாரு. இதே 1873 தான் இவரோட ஒரு புக்கும் வெளிவந்தது, அதுதான் குலாம்கிரி. இது அபவுட் ஸ்லேவ், அடிமைகளை பற்றிய ஒரு புக்கு. இதுவும் 1873 தான். ஓகேவா? நன்றி.